இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் கைவசம் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக செம்மணி அகழ்வை தொடர்வதா, ஸ்கேன் முடிவுகளின் பின்பே முடிவு, சட்டத்திரணி ரணிதா ஞானராஜா தெரிவிப்பு. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை தொடர்வதா இல்லையா என்பது தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ள 80 தொகுதிகளை முழுமையாக அகழ்ந்து எடுத்த பின்னர் மேற்கொள்ளப்படவுள்ள புதிய ஸ்கேன் பரிசோதனையிலேயே தீர்மானிக்கப்படும் என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்திருக்கின்றார். புதைக்குழி வழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்பாக முன்னிலையாகும் அவர் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மற்றும் அகழ்வு பணிகளின் தற்போதைய நிலை குறித்து ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில், கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப குழுவின் உதவியுடன் சித்துப்பாத்தி இந்த மயானத்தின் ஒரு பகுதியில் ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஸ்கேன் பரிசோதனையில் 80 தொகுதிகள் இருக்கலாம் என அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களிலேயே தற்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஸ்கேன் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் உள்ள மனித 80 தொகுதிகளை முழுமையாக அகழ்ந்து எடுத்த பின்னர் ஏனைய இடங்களில் மனித எச்சங்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமாகும். இதற்காக மீண்டும் ஒருமுறை ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த புதிய பரிசோதனையின் முடிவுகளை அடிப்படையாக கொண்ட அகழ்வு பணிகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இனிய முற்பக்க செய்திகளுக்குள் என்பிபியின் ஆட்சியிலும் எந்த மாற்றமும் இல்லை, ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் இனவாதத்தையே மூலதனமாக கொண்டிருக்கின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் செம்மணி மனித புதைக்குழியில் 240 என்பு கூட்டு தொகுதி அகழ்வு. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணியில் நேற்று வியாழக்கிழமை ஒரு மனித இன்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலம் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித இன்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 240ஆக உயர்வடைந்திருப்பதாக அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் ரஷ்ய சுகாதார அமைச்சர் 3ஆம் தேதி இலங்கைக்கு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையில் திருப்பம், அசாத் மௌலானாவை விசாரிக்க சானி அபசேகரை பிரான்ஸ் பயணம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், $2.5 மில்லியன் மாயம் 5ஆம் தேதி விசேட அறிக்கை. காணாமல் போனதாக கூறப்படும் $2.5 மில்லியன் அமெரிக்க விவகாரம் தொடர்பாக நிதியமைச்சர் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, அராலியில் பெண்ணின் சடலம் தீயில் கருகிய நிலையில் மீட்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், உழைப்பாளர்களுக்கு அநீதி அளித்த அரசு சாடுகிறார் நாமல் ராஜபக்ச. தற்போதைய அரசாங்கம் தான் வரலாற்றில் உழைப்பாளர்களுக்கு பெரிதும் அநீதி இழைத்த அரசாங்கமாக உள்ளதாக பொதுஜன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, அரசியல் வேறுபாடுகளை தாண்டி விடுதலை நோக்கி ஒன்றிணைவோம், கடத்தொழில் அமைச்சர் அழைப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கனடா நாட்டு பிரஜை வவுனியாவில் மரணம், போலீசார் தீவிர விசாரணை போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இணைய உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கை ஏற்றுமதி சந்தையை விரிவாக்க $100 மில்லியன் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்குகின்றது. இலங்கையின் ஏற்றுமதி சந்தையை விரிவாக்கம் செய்வதற்காக $100 மில்லியன் டாலர்களினை அதிக உதவியினை வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் ஏற்றுமதி நடைமுறைகளை நேரில் ஆராய்வதற்காக நாட்டிற்கு வருகை தந்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் விசேட பிரதிநிதிகள் குழுவினருக்கும் ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான சந்திப்பின் போதே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், இணைய பாதுகாப்பு அதிகார சபை நிறுவுவதற்கு அமைச்சரவை அனுமதி என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தையிட்டி சட்டவிரோத விகாரைக்குள் குருந்தூர் மலை விகாராதிபதி எதற்கு காணி உரிமையாளர்கள் கேள்வி போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நிதி அமைச்சின் செயலாளர் பதவிக்கு தகுதியற்றவரை நியமித்ததே பல மோசடிகளுக்கு காரணம். அரசாங்கம் தனது பொறுப்புகளில் இருந்து நழுவி நிதி மோசடிகள் தொடர்பான பழியை அதிகாரிகள் மீது சுமத்தி தப்பிக்க முயல்கிறது. குறிப்பாக போதிய அனுபவம் இல்லாத ஒருவரை நிதி அமைச்சின் செயலாளராக நியமித்த ஜனாதிபதியின் அரசியல் தீர்மானமே தற்போதைய நிதி நெருக்கடிகளுக்கு காரணம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகளினால் $25 பில்லியன் இழப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பயணிகளுக்கு அசௌகரியம், 4 தனியார் பஸ்களின் வழி அனுமதி பத்திரம் ரத்து.
வடக்கு மாகாணத்தில் பயணிகளுக்கான சேவையை முன்னறிவித்தல் என்று இடைநிறுத்தி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியங்களை ஏற்படுத்திய வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 4 தனியார் பஸ்களின் வழி அனுமதி பத்திரம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு தண்ட பணமும் விதிக்கப்பட்டுள்ளது என்று வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் சு விமலேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தி பாத்தினி ஒழிப்பு திட்டத்தில் மானிப்பாய் பிரதேச சபை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், விபத்தில் சிக்கிய குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள், வவுனியாவில் பரபரப்பு சம்பவம். வவுனியா A9 வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்தது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பகல் இடம்பெற்றது. வவுனியா நகர் பகுதியில் இருந்து A9 வீதி ஊடாக சென்ற மோட்டார் சைக்கிள் தாண்டிக்குளம் முருகன் கோவில் அடியே அண்மித்த போது திடீரென தீப்பற்றி எறிந்தது. இதனையடுத்து அதில் பயணித்த 2 இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பினார்கள். இதன்போது அப்பகுதியில் நின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் இணைந்து நீர் மற்றும் மண் என்பனவற்றை பயன்படுத்தி தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும், பொருளாதார முயற்சி நடவடிக்கைகளை திசை திருப்ப ஒரு தரப்பினர் முயற்சி அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது, சில்வின் சில்வா தெரிவிப்பு போன்ற செய்திகளும், பலாப்பழம் பறிக்க முயன்ற குடும்பஸ்தர் விழுந்து பலி. கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சிங்கப்பட்டிய பகுதியில் மரத்தில் இருந்து விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். நேற்று முன்தினம் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. மரத்தில் இருந்து விழுந்து காயமடைந்த குறித்த நபர் கம்பளை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் என்று கம்பளை போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு மே தினத்தை முன்னிட்டு இன்று கொழும்பில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், எரான் விக்ரமரத்ன அனைத்து பதவிகளில் இருந்தும் விலகினார் என்ற செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள், தாய்லாந்து போதைப் பொருள் கடத்தல் பிரதான சூத்திரதாரிகளான 2 தேரர்களை கைது செய்ய இன்டர்போல் உதவி கோரிக்கை. தாய்லாந்தில் இருந்து சுமார் 110 கிலோகிராம் போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 இளம்பிக்குகளை போலீஸ் போதைப் பொருள் பிரிவினர் கைது செய்திருந்த நிலையில் இந்த போதைப் பொருள் வலையமைப்பின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரிகளாக 2 தேரர்கள் உள்ளமை கண்டறியப்பட்டிருக்கின்றது. தம்மரத்ன மற்றும் புண்ணியரத்ன ஆகிய பெயர்களினால் அறியப்படும் இந்த 2 தேரர்களும் தாய்லாந்தில் தங்கியிருந்தவாறு இந்த போதைப் பொருள் வலையமைப்பை முன்னெடுத்து வந்தமே இதுவரையிலான விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியோடு இன்டர்போல் எனும் சர்வதேச போலீசாரை அணுகி குறித்த 2வரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், பாதுகாப்பு செயலாளருடன் இத்தாலி தூதுவர் சந்திப்பு, இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, அமைச்சர் விஜித கேரத்துடன் இஸ்ரேலிய தூதுவர் சந்திப்பு என்ற தலைப்பிடலோடும் ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று நாளுக்குரிய 7 நாடு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள், இலங்கையில் வாழும் நகர்ப்புற மக்களில் 30% கொழுப்பு கல்லீரல், மருத்துவர்கள் எச்சரிக்கை. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி நாட்டின் நகர்ப்புற மக்களில் சுமார் 30 முதல் 32% கொழுப்பு கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை போதனா மருத்துவமனையின் இறப்பை குடல் விசேட மருத்துவ நிபுணர் பியல் ரங்கனகேர தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், சுற்றுலா பயணிகளின் வருகை ஏப்ரலில் வீழ்ச்சி என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பிக்மி ஊபர் ஓட்டுநர்களுக்கும் ஊழியர் சேமலாப நிதி சலுகை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அசாத் மௌலானாவிடம் நேரடி விசாரணை, பிரான்ஸ் பறந்தது CID என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. 250க்கும் அதிக அப்பாவி பொதுமக்களின் உதிரம் குடித்த உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பிலான முக்கிய சாட்சியமாக விளங்கும் அசாத் மௌலானாவிடம் விசாரணைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சாணி அபேசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் பிரான்சுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும்போது, கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானா தற்போது வெளிநாட்டில் வசித்து வருகின்றார். அவரிடம் நேரடி விசாரணைகளை முன்னெடுக்கவே இந்த குழு வெளிநாடு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலாவினால் முன்வைக்கப்பட்ட சேனல் 4 கருத்துக்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் திடுக்கிடும் தகவல்கள் குறித்து மேலதிக விளக்கங்களையும் விரிவான வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்காக உயிர்த்த ஞாயிறு வழக்கு விசாரணையின் போதும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மன்றில் உறுதியளித்திருந்தது. மே மாதத்துக்குள் வழக்கை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார்கள். இவ்வாறான பின்னணியில்
அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலமாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை அடையாளம் காண்பதற்காக ஒரு முக்கிய நகர்வாக இது கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த ரகசிய பயணம் மற்றும் விசாரணைகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அல்லது பாதுகாப்பு அமைச்சும் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல்களை எதையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழியில் தொடரும் அகழ்வு பணிகள், நாணயத்தை ஒத்த பொருள் மீட்பு, இதுவரை 241 எண்பு தொகுதிகளும் அடையாளம் என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதே போல மீண்டும் எக்கிரப்போகும் மின்சார கட்டணம் இம்மாதம் இறுதி முடிவு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடும் சீரணி நாகபூசணி தாயாருக்கு இன்று தேர் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, அதே போல பரந்தனை புரட்டி போட்ட பலத்த காற்றுடனான மழை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தீயில் எரிந்த நிலையில் பயோதிபமாது சடலமாக மீட்பு என்ற ஒரு செய்தி, அதே போல தும்பளையில் பனங்கூடல் ஒன்றில் பாரிய தீப்பரவல் என்ற செய்திகளும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. திரைசேரியில் நிதி மாயம், பணி நீக்கம் செய்யப்பட்ட அதிகாரி மர்ம மரணம். திரைசேரியின் 2.5 மில்லியன் டாலர் மாயமான சம்பவம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிதியமைச்சின் 4 அதிகாரிகளில் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும் இவை வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் 4 வருடங்களின் பின்னர் உச்சம் தொட்டது கச்சா எண்ணெய் விலை. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஜூன் 22, 2022க்கு பிறகு முதன்முறையாக ஒரு பீப்பாய் $120 தாண்டி இருக்கிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல உடல் உழைப்பு குறைவதால் கல்லீரல் கொழுப்பு உருவாகிறது. நகர்ப்புற மக்களில் பெரும்பாலானோர் பாதிப்பு. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின்படி நாட்டின் நகர்ப்புற மக்களில் சுமார் 30 முதல் 32% கொழுப்பு கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை போதனா மருத்துவமனையின் இரைப்பை குடல் விசேட நிபுணர் PL ரங்கனகேரத் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியோடும் அமைச்சர் விஜித கேரத் இஸ்ரேலிய தூதுவர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் வலையமட்ட வலைப்பந்தாட்ட போட்டி, வடமராட்சி இந்து கல்லூரி சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், அதேபோல வலையமட்ட வலைப்பந்தாட்ட போட்டி வவுனியா பூந்தோட்டம் மகா வித்தியாலயம் வரலாற்று சாதனை என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் அணு ஆயுதங்கள் இல்லை என்றால் மட்டுமே ஈரானுடன் ஒப்பந்தம், ட்ரம்ப் அதிரடி நிபந்தனை. ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் வரை எந்தவித உடன்படிக்கையும் எட்டப்படாது என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தியும், ரோபோக்களை களமிறக்கும் ஜப்பான் ஏர்லைன்ஸ் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் ஈரான் போரால் அமெரிக்காவுக்கு $25 பில்லியன் செலவு, பெண்டகன் தகவல் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உலகம் முழுவதையும் வேதாந்த ஞானத்தையும் ஆன்மீக பயணத்தையும் பரப்பி வரும் சின்மய மிஷனின் 75ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று முன்தினம் புதன்கிழமை 4 மணி முதல் 6:30 மணி வரை புங்கன்குளத்தில் அமைந்துள்ள ஜே ஹோட்டலில் சின்மய அமிர்த யாத்திரை ஆன்மீக நிகழ்வு இடம்பெற்றது என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை கிரிக்கெட் இடைக்கால குழுவின் தலைவராக எரான் தெரிவாகி இருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் இடைக்கால குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான எரான் விக்ரமரத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல மானிப்பை பிரதேச சபையால் பாதியினிய ஒழிப்பு வேலை திட்டம். பாதியினிய ஒழிப்பு வேலை திட்டமானது நேற்று முன்தினம் புதன்கிழமை மானிப்பாய் பிரதேச சபையினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சபை அமர்வில் உறுப்பினர் வாகீசன் முன்வைத்த பாதியினியம் ஒழிப்பு தொடர்பான பிரேரணையானது தீர்மானிக்கப்பட்டது. அந்த வகையில் அதன் ஆரம்ப வேலை திட்டம் நேற்று முன்தினம் உயரப்புலம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வெட்டப்பட்ட பாதியினியமானது வேறு இடங்களுக்கு பரவாமல் இருப்பதற்காக அந்த இடத்திலேயே தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதில் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர், உபதவிசாளர், உறுப்பினர்கள் மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் என்றும் அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கழுதை தேய்ந்து கட்டரம்பாகிய கதை. இன்று மே தினம் உலகம் முழுவதும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் முதலாளித்துவ வர்க்கத்தால் நசுக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கங்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் முதலாளித்துவ வர்க்கத்துக்கு உழைத்து கொடுக்கின்ற அடிமைகளாக இருந்தார்கள். ஆம், ஓய்வு இல்லை, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, நலச்சேவைகள் எதுவும் இல்லை என அடிமை வாழ்வுக்குள் தொழிலாளர் வர்க்கமாகப்பட்டிருந்தது. இங்குதான் உழைப்பாளர்களின் உரிமைக்கான போராட்டம் வெடிக்கிறது. உழைப்பாளர் வர்க்கத்தின் உரிமை போராட்டம் வெற்றி அளித்த போதும் உழைப்பாளர்களின் வேலை நேரம் 8 மணித்தியாலம் என வரையறுக்கப்படுகிறது. இவ்விதம் தொழிலாளர்களின் வேலை நேரம் வரையறுக்கப்படுவதனூடாக தொழிலாளர்களின் உரிமை நிலைநாட்டப்பட்டது. அந்த நாளே மே தினம் ஆயிற்று என்று ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் அனுரு அரசாங்கத்திலும் ஊழல் மோசடி தொடர்கிறது. ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசாங்கங்கள் இனவாதத்தையே மூலதனமாக கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்பாடுகளும் அதற்கேற்றவாறே அமைந்துள்ளன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடும் தையிட்டி காணி அளவீட்டில் அதிகாரிகளே தவறிழைத்தனர்.
காணி உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியோடும் காலாவதியான குடிநீர் விற்றவருக்கு அபராதம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், திருடரிடமிருந்து நகை திருட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் மைத்திரிக்கு தெரிந்தே ஈஸ்டர் தாக்குதல் கொடூரம் அரங்கேறியதும் நீதிமன்றத்தில் கேமசரி பரபரப்பு வாக்குமூலம். விலேச்சத்தனமான ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்கூட்டியே தகவல்களை அறிந்திருந்ததாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமசரி பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். குறித்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் கேமசரிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு மேற்கொண்டு வரப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கருத்துரைக்கும் போதும் அப்போதைய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமான முப்படைகளின் தளபதி மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான உளவு தகவல்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தார். மேலும் அப்போதைய அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்த்தன கூட இந்த தகவலை அறிந்திருந்ததுடன் அதை அவர் மறைக்கும் வகையில் செயற்பட்டதாகவும் குற்றம் சுமத்தியிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறதும். அதே போல ஆங்கில ஆசான் பஞ்சாட்சரம் காலமானார் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறதும். இவைதான் வலம்புரி நாளிதழுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறதும். தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக திஸ்ஸ விகாரைக்காக அபகரிக்கப்பட்ட வீதியை கையளியுங்கள், இல்லையில் விடுவிப்போம், திஸ்ஸ விகாரை தேரருக்கு வலி வடக்கு பிரதேச சபை கடிதம். தையிட்டி பவானி வீதியினை தடை செய்து இடப்பட்டுள்ள எல்லை வேலியை எதிர்வரும் 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்றுமாறும், இல்லையில் பிரதேச சபை அந்த எல்லையை அகற்றும் என்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்தனால் தையிட்டி திஸ்ஸ விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நாகபூசணி அம்பாளுக்கு இன்று தேர் திருவிழா. வரலாற்று பிரசித்தி பெற்ற சண்டிலிப்பாய் சீரணி நாகபூசணி அம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழாவின் தேர் திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியளவில் இடம்பெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு திஸ்ஸ விகாரைக்கு எதிராக நேற்று மீண்டும் போராட்டம் இன்றும் தொடரும் என அறிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செம்மணி புதைக்குழியில் என்பு தொகுதி நேற்று மீட்பு. அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று ஒரு என்பு தொகுதி அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 4ஆம் நாளான நேற்றைய தினமே இது இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் சந்தேகத்துக்கு இடமான மண் படுக்கைக்குள் நாணய குற்றி மீட்பு. யாழ்ப்பாணம் செம்மணி புதைக்குழியில் சந்தேகத்திற்கு இடமான மண் படுக்கைகள் நேற்று முன்தினம் அவதானிக்கப்பட்ட நிலையில் அதற்குள் இருந்து நேற்றைய தினம் நாணய குற்றி ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் தனியார் மருத்துவமனையில் நுழம்பு பெருகு மேதுநிலை தண்டம் விதித்தது நீதிமன்றம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. சட்டத்தரணியாக பேரறிவாளன் காங்கிரஸ் கட்சி கடும் எதிர்ப்பு, தடை விதிக்குமாறும் கோரிக்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இன்று இந்திர விழா என்ற தலைப்பிடலோடு இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தி. விரிவுரையாளர் தயாளினி கொலை வழக்கு 2 சந்தேக நபர்களுக்கும் நீடிக்கப்பட்டது மறியல் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பரந்தனில் நேற்று மினி சூறாவளி, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பருத்தித்துறை பனங்கூடலில் பற்றியது தீ, நகர சபையின் நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் மே தினத்திற்காக விசேட பாதுகாப்பு. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முன்னெடுக்கப்பட உள்ள உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பும் போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். மே தின ஊர்வலங்கள், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதான கூட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் விழாக்கள் கொழும்பு நகரை மையமாக கொண்டு நடைபெற இருக்கின்றன. அதேவேளை பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மே தின கொண்டாட்டங்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் நடைபெற இருக்கின்றன. இந்த மே தின நிகழ்வுகளை அமைதியான முறையில் நடத்துவதற்கான சூழலை உருவாக்குதல், பாதுகாப்பு வழங்குதல், போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்காக அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், இலங்கை கிரிக்கெட் நிறுவன மறுசீரமைப்பு தலைவர் எரான் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், அரசு நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாக முடியாது, திரைசேரி செயலாளர் மறுப்பு. மத்திய வங்கியின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி விவகாரம் தொடர்பாக விளக்கமளிக்க அரசு நிதி பற்றிய குழுவில் முன்னிலையாக முடியாது என திரைசேரியின் செயலாளர் கர்சன சூரிய பெருமா அறிவித்திருக்கின்றார். மத்திய வங்கியின் வெளிநாட்டு வள திணைக்களத்திலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கான கடன் தவணையாக செலுத்தப்படவிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி சைபர் ஊடுருவல் மூலம் திருடப்பட்ட சம்பவம்
பெரும் அரசியல் மற்றும் நிதி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவர் கலாநிதி கரிச டி சில்வா முன்னிலையாகுமாறு திரைசேரி செயலாளருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் இந்த குழு கூட்டத்தில் தம்மால் கலந்து கொள்ள முடியாது என திரைசேரி செயலாளர் கரிசன சூரிய பெரும கடிதம் மூலம் அறிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு டிஜிட்டல் மயமாகும் சுங்க திணைக்களம் இலங்கை சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகளை நவீனமயப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப செயற்திட்டங்கள் நேற்று இலங்கை சுங்க திணைக்களத்தின் பிரதான கேட்போர் கூடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியும் திருடனிடமே திருடிய போலீஸ் அதிகாரி கைது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் ஒன்றில் திருடப்பட்ட பொருட்களை திருடனிடமிருந்து அபகரித்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நேற்று முன்தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு ஜனாதிபதி உரையின் பின்னரே திரைசேரி செயலர் முன்னிலை அரசாங்கம் விளக்கம் என்ற தலை செய்தியோடும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக டிஜிட்டல் பாதுகாப்பு இனி அவசியம் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் தொலைபேசி சேவை தரத்தை உயர்த்த புதிய ஒழுங்குமுறை கையடக்க தொலைபேசி மற்றும் நிலையான தொலைபேசி சேவைகளின் தரத்தை உயர்த்துவதற்காக இந்த வருட இறுதிக்குள் புதிய சுயாதீன ஒழுங்குமுறையொன்றை நிறுவ இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு தீர்மானித்திருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு கோதுமை மா விலையேற்றம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் தாய்லாந்தில் பதுங்கிய தேரர்களுக்கு வலை வீச்சு போன்ற செய்திகளும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திடீரென சேவையை நிறுத்திய தனியார் பஸ்களுக்கு தடை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. மன அழுத்தத்தை கடத்தல் யாழில் வழிகாட்டல் நிகழ்வு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தின் ஏற்பாட்டில் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான வழிகாட்டல்களை வழங்கும் விசேட சொற்பொழிவு நிகழ்வு நாளை சனிக்கிழமை இலக்கம் 211 பிரவுன் வீதி யாழ்ப்பாணம் கல்லட்டி சந்திக்கு அருகாமையிலுள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற இருக்கின்றது என்ற அந்த செய்தியும் நகர்ப்புற மக்களில் 30% கொழுப்பு கல்லீரல் பாதிப்பு இலங்கையின் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களில் சுமார் 30 முதல் 32% கொழுப்பு கல்லீரல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று இறப்பை குடல் விசேட நிபுணர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு கணித விஞ்ஞான போட்டி முடிவுகள் சுன்னாகம் ஸ்கந்தவரோதய கல்லூரியினால் ஏப்ரல் மாதம் நடாத்தப்பட்ட கணித விஞ்ஞான போட்டிகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் பெங்களூரை வீழ்த்தி குஜராத் அணி அபாரம் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இங்கே பிளந்திருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மீண்டும் வெளிவரும் எலும்பு தொகுதிகள், நாணய குட்டியை ஒத்த பொருளும் மீட்பு, 11 வயதுடையவரின் எலும்பு தொகுதியும் மீட்பு என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. அதே போல உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் என்று தினக்குரல் பத்திரிகை உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 2.5 மில்லியன் டாலர் மாயமான விவகாரம், நிதியமைச்சின் அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய தடை. இலங்கையில் 2010 பின்னர் பிறந்த குழந்தைகளை புகையிலை பாவனையற்ற புதிய தலைமுறையாக மாற்றுவதற்கான விசேட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சுகாதார அமைச்சர் சமர்ப்பித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இலங்கையில் ஆரோக்கியமற்ற உணவு பயன்பாடு அதிகரிப்பு, ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, தையிட்டி பவானி வீதி தடையை மே 11ஆம் தேதிக்கு முன்பதாக அகற்ற பிரதேச சபை உத்தரவு என்ற செய்திகள் தினக்குரல் நாளினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பலாங்குட கசப தேரருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் கட்டளைக்காக திகதி குறைப்பு. பலாங்குட கஸ்பவ தேரருக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனால் தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கட்டளைக்காக மே மாதம் 29ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும், அதேபோல வீதியில் சென்றபோது திடீரென தீப்பிடித்த மோட்டார் சைக்கிள் வவுனியாவில் சம்பவம் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி, 2010 பின் பிறந்தவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்ய தடை என்று முற்பக்க செய்தியினுடைய விரிவு செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் 2010 பின்னர் பிறந்த குழந்தைகளை புகையிலை பாவனையேற்ற புதிய தலைமுறையாக மாற்றுவதற்கான விசேட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிறந்த கவரும் புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களை பெற்றுக்கொள்வதை தடை செய்வதற்காகவே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் சட்டங்களையும் தற்போதைய காலத்திற்கு ஏற்ப புதுப்பிப்பதற்கான பரிந்துரைகளும் இதனுடன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கும்
புகையிலையும் மதுபானமும் பாரிய தடைகளாக உள்ளதாக சுகாதார அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இலங்கையில் புகையிலை மற்றும் மதுவினால் ஆண்டுதோறும் சுமார் 22,000 பேர் உயிரிழக்கிறார்கள். நாட்டில் நிகழும் மரணங்களில் 80% தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. இதற்கு புகையிலை மற்றும் மதுவே முக்கிய காரணம். எனவே தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் தலைவர் மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். உலகில் ஆண்டுதோறும் சுமார் 8 கோடி மக்கள் புகையிலையினால் உயிரிழக்கிறார்கள். இதில் 7 கோடி பேர் நேரடியாகவும் 10% மறைமுக புகைப்பிடித்தலாலும் பாதிக்கப்படுகிறார்கள். புகையிலை மற்றும் மது ஆகியவற்றை போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கான முதல் நுழைவாயிலாக அமைகின்றது. இதேவேளை பாடசாலை மாணவர்களிடையே சிகரெட் பயன்பாடு அதிகரித்து வருவதாக ரஜரட்ட பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் எல் அமில இசுரு கவலை வெளியிட்டிருக்கிறார். மேலும் சுகாதார சேவைக்காக ஒதுக்கப்படும் நிதியில் பெரும்பகுதி புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவே செலவிடப்படுவதாகவும் இதனை தடுக்க புகையிலை கிடைப்பதை கட்டுப்படுத்துவதே அறிவியல் ரீதியான தீர்வாகவும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலகில் புகைப்பிடிப்பவர்களில் சுமார் 1% நபர்கள் மட்டுமே மருத்துவ சிகிச்சை பெறுபவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழ விடுதலைக்கு தனது கம்பீர குரலால் உரமூட்டிய தேனிசை செல்லப்பா அவர்களின் புகழ் வணக்க நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா மண்டபத்தில் எழுச்சி பூர்வமாக நடைபெற்றது என்று தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளருடைய ஆசிரியர் தலையங்கமாக ஓயாத போராட்டம் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் அபிஷேக் கிளாசன் அதிரடியில் மும்பையை முடித்துவிட்டது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் என்ற ஒரு செய்தி. அதிரடிக்கு காரணம் யுவராஜின் பயிற்சி, மனம் திறந்த அபிஷேக் சர்மா என்ற ஒரு செய்தியும், மாவட்ட மட்ட பேட்மிண்டன் போட்டி நல்லூர் பிரதேச செயலக அணி 2 பிரிவுகளிலும் சாம்பியன் ஆனார்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி தினக்குரல் நாளுடைய இன்றைய முதன்மை செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகும்.